ஸோ எனக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருந்தது, எல்லாமே பிடிச்சிருந்தது. சீரியஸா நான் அவுட் அண்ட் அவுட் இந்த படத்தை கம்ப்ளீட்டா ரசிச்சேன். இதுல நல்லா பண்ணிருக்கலாம் அப்படிலாம் எனக்கு எதுவுமே தோணல. எனக்கு ஃபர்ஸ்ட் திங் இதுல என்ன பிடிச்சிருந்ததுன்னா, இந்த சின்ன பையன். அதாவது வயசு 8 to 10க்குள்ள அந்த வயசுக்குள்ள இருக்கிற பசங்களோட ஏஜ்ல ஒரு அப்பா அம்மா தான் கூடவே இருக்கணும், அவங்களோட பாசம் வேணும்னு நினைக்கிற பையனோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட ஒரு பையன் இருப்பான். லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடக்கிற அந்த ஒரு போட்டி, அந்த விஷயம் இருக்கு பாருங்க, அது பிரமாதமா இருந்தது. அவ்வளவா சிவா வந்து ராம் சார் படமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டாங்க. உண்மையிலேயே இந்த கேரக்டருக்கு சிவாவை தவிர வேற யார் போட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு பொருந்தி இருக்குமான்றது சத்தியமா தெரியல. அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாரு, அவ்வளோ அற்புதமா பண்ணியிருந்தாரு. எந்த இடத்துலயும் அவரோட சார்கசம் இருந்தது, அவரோட காமெடி இருந்தது, அவரோட நடிப்பு பிரமாதமா இருந்தது. நிஜமாவே கடைசி சீன் வரைக்கும் எந்த இடத்துலயுமே வந்துட்டு நம்மளுக்கு மற்ற படங்கள் ஒரு தமிழ் படம் சிவா தானே அப்படின்னு இல்லாம இனிமே பறந்து போ சிவாவா இவர் எல்லா இடத்துலயுமே வந்து தெரிவாரு. இவருக்கு நல்ல இயக்குனர்கள் கிட்ட சிவா மாட்டினார்னா அவர்கிட்ட இருந்து பிரமாதமான நடிப்பு வருன்றதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ரெண்டாவது அவரோட மனைவி அவரை கிரேஸ் ஆண்டனி உண்மையிலேயே ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. ஒரு அம்மாவாவும் பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மனைவியாவும் அவங்க பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. அவங்களோட அந்த அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஃபோன் கால்ஸ்ல தான் மேக்ஸிமம் பேசுவாங்க. அந்த இடத்துல அவங்களோட டயலாக்ஸ், அவங்களோட ரொமான்ஸ் பியூட்டிஃபுல்லா கியூட்டா இருந்தது. நடிப்புமே அருமையா இருந்தது. வந்து ஒரு ஓவராலா இந்த படம் உங்களுக்கு பையன் இருந்தாலும் சரி, பொண்ணு இருந்தாலும் சரி, பெத்தவங்க 2 பேரும் நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, தயவுசெய்து ஒரு நாள் லீவ் போட்டு பசங்களை கூட்டு வந்து படத்துக்கு போய் பாருங்க. அவங்களோட உலகத்துக்குள்ள நீங்க போக முயற்சி பண்றதுக்கான ஒரு பார்த்தா இந்த படம் அமையும். அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். ஃபேமிலியா போகலாம், பசங்களை கூட்டு போகலாம். உங்களை பெருசா அழலாம் வைக்காதுங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். அவங்க வந்து உங்க பசங்க இந்த படத்தை எப்படி பாக்குறாங்க, அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க, மேபி சொல்லாம இருந்தா கூட இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்ல வரலாம். ஸோ உங்களுக்கும் உங்க பசங்களுக்கும் ஒரு பாண்டிங்கை இன்னும் மேம்படுத்தும். இல்லைன்னா அதை உருவாக்கி கொடுக்கும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேற்கொண்டு புரிஞ்சுக்கிறதுக்கான வழியா இருக்கும். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா இது ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த படம் நிச்சயமா உங்களுக்கான படம். தாராளமா போய் பாருங்க. கண்டிப்பா டிசப்பாயிண்ட் மாட்டீங்க. எனக்கு இந்த படம் எவ்வளவு ஹாப்பினஸ் கொடுத்துச்சுன்னா 100க்கு வந்து நான் 90 கொடுப்பேன். அவுட் அண்ட் அவுட் ஹாப்பியான படங்க. ரொம்பவே ரசிச்சேன். ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். நீங்களும் போங்க, சந்தோஷமா இருங்க. அவ்வளவுதான்.